Hi viewers, welcome to Trendieviera costume. இது வரைக்கும் நீங்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம பெல் சிம்பிளை பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல ஒரு கிராண்ட் அவுட்லுக் இருக்கிற மோஸ்ட்லி ப்ளவுஸுக்கு யூஸ் பண்ற ஒரு ஜிமிக்கி கம்மல் டிசைனை ஆரி ஒர்க் இல்லாம நார்மல் சூயிங் நீடிலேயே எப்படி மேக் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ அதுக்கான மெட்டீரியல்ஸ் என்ன அப்படின்னா sugar beads, tilagam shape stone small size la golden and red color எடுத்துக்கோங்க, stone chain, then big size tilagam shape stone, round stone, அதுக்கப்புறம் beads ல flat beads big size and small size, அப்புறம் Zardosi. இதை யூஸ் பண்ணி அதே மாதிரி அவுட்லுக் கொண்டு வரலாம். ஃபர்ஸ்ட் ஃபேப்ரிக்ல நம்மளுக்கு ஜிமிக்கி எந்த சைஸ்ல வேணுமோ அந்த சைஸ்ல ஒரு டெம்ப்ளேட் ரெடி பண்ணிட்டு இப்படி ட்ரேஸ் எடுத்துக்கோங்க. ஃபேப்ரிக்ல நீட்டா உங்களுக்கு தெரியுற மாதிரி ட்ரேஸ் எடுத்துக்கோங்க. ட்ரேஸ் எடுத்த டிசைன் மேலேயே 4 or 5 சுகர் பீட்ஸை அட்டன் டைம்ல எடுத்து இந்த மாதிரி நீங்க ஸ்டிச்சஸ் மேக் பண்ணிக்கோங்க. இப்படி 4 or 5 பீட்ஸை நீங்க எடுக்கும்போது சைட் ஸ்டிச்சஸ் போட்டு தான் நம்ம ஸ்டிச்சஸை கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். அதனால ரொம்ப ஈஸியா ஒர்க் கம்ப்ளீட் பண்ணணும்னா நிறைய பீட்ஸை அட்டன் டைம்ல எடுத்து இந்த மாதிரி சைட் ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. கர்வுக்கெல்லாம் நீங்க வரும்போது ஒரு 5 or 4 சைட் ஸ்டிச்சஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணும்போது அவுட்லுக் ரொம்ப பர்ஃபெக்டா கிடைக்கும். ஸோ அதனால் இப்போ நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஜிமிக்கி ஷேப்பில் அவுட்லைன் கொடுத்துருக்கோம். அந்த அவுட்லைன் ஃபுல்லாகவே இதே மாதிரி சுகர் பீட்ஸால் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. தென் இந்த இடத்துல ஃபெவிக்ரில் ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணி இதுக்கு மேலே ஸ்டோன் செயின் செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஸ்டோன் செயினை இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டோன் செயின் கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் இதுக்கு பக்கத்துலேயும் நீங்கள் சுகர் பீட்ஸால் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இப்போ சுகர் பீட்ஸால கம்ப்ளீட் பண்ணியாச்சு இல்லையா இந்த லேயரை. தென் இதுக்கு மேல கொஞ்சம் ஸ்பேசஸ் விட்டு டாட்ஸ் மாதிரி ஃபெவிக்ரில் ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. இது எதுக்காகனா நம்ம கோல்டன் கலர்ல திலகம் ஷேப் ஸ்டோன் ஸ்மால் சைஸ் செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதை இப்படி நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுல நம்ம ஜர்தோசி ஃபிக்ஸ் பண்ண போறோம், பட் இது ட்ரை ஆகட்டும், லாஸ்ட்ல நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். தென் இந்த இடத்துல திருப்பி ஒரு லேயர் சுகர் பீட்ஸை லைன் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கோங்க. லைன் மாதிரி ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்டோன் செயினை இதுக்கு பக்கத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்துல திருப்பி சுகர் பீட்ஸை ஃபார்ம் பண்ணிக்கோங்க. தென் இதோட அவுட்லுக் எப்படி இருக்குன்னா, பாட்டம் சைட்ல ஆல்டர்னேட்டிவா சுகர் பீட்ஸும் ஸ்டோன் செயினும் இருக்கு இல்லையா, அதே மாதிரி இருக்கும். தென் திருப்பியும் ரிப்பீட்டட் ஸ்டெப் மாதிரி ஒரு பர்டிகுலர் கேப் டிஸ்டன்ஸ்ல ஃபெவிக்ரில் ஃபேப்ரிக் க்ளூ இப்படி அப்ளை பண்ணி கீழே நம்ம கோல்டன் கலர் திலகம் ஷேப் ஸ்டோன் செலக்ட் பண்ணி நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி இங்க ரெட் கலர் திலகம் ஷேப் ஸ்டோனை இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. தென் இதுக்கு மேலேயும் சுகர் பீட் ஸ்டோன் செயின் சுகர் பீட்ஸ் லேயரை நீங்க ஃபார்ம் பண்ணிக்கோங்க. தென் இதுக்கு மேல சின்னதா ஒரு கேப் இருக்குல்ல, அந்த இடத்துல ரெட் கலர் திலகம் ஷேப் ஸ்டோனை ஆப்போசிட் டைரக்ஷன்ல இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. தென் பிக் சைஸ்ல ஒரு திலகம் ஷேப் ஸ்டோன் நம்ம செலக்ட் பண்ணி வச்சிருந்தோம்ல, இதோட டாப் சைட்ல இப்படி நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட டாப் சைட்ல இப்படி ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இதை சுத்தி நம்ம சுகர் பீட்ஸ்ல லேயர் ஃபார்ம் பண்ண போறோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சுகர் பீட்ஸை இப்படி ஃபார்ம் பண்ணி சைட் ஸ்டிச் போட்டு இதை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே நம்ம நார்மல் நீடில் சைட் ஸ்டிச் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த அளவுக்கு நம்ம சைட் ஸ்டிச்சஸ் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு அந்த டிசைன் பர்ஃபெக்டாக நம்மளுக்கு கிடைக்கும். இந்த திலகம் ஷேப் ஸ்டோனை சுற்றியும் இந்த சுகர் பீட்ஸால் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் பார்த்தாலே தெரியும் நான் எந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணுறேன்னு. எந்த ஸ்டோன் எடுத்திருந்தாலும் அந்த ஸ்டோனை ரொம்ப நெருக்கமாகவே சுகர் பீட்ஸை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் எந்த அளவுக்கு நெருக்கமாக ஸ்டோன்ஸ்க்கு பக்கத்தில் சுகர் பீட்ஸை இன்சர்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஹைலைட்டாக அவுட்லுக் கிடைக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப பக்கத்தில் நீங்கள் ஸ்டிச்சஸ் மேக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி நெருக்கமாக சுகர் பீட்ஸால் இதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதுக்கு மேலே நம்ம ஸ்மால் சைஸில் ரவுண்டாக ரெட் கலர் ஸ்டோன் செலக்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. தென் இதை சுற்றி லேயர் டு லேயராக நீங்கள் சுகர் பீட்ஸை ஃபார்ம் பண்ணிக்கோங்க. திலகம் ஷேப் ஸ்டோனுக்கு எப்படி ஃபார்ம் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதே மாதிரி தான் சேம் ஃபார்மேட்டில் பட் ரவுண்ட் ஷேப்பில் நீங்கள் சுகர் பீட்ஸை ஃபார்ம் பண்ணிக்கோங்க. எவ்வளோ சுகர் பீட்ஸ் எடுத்திருந்தாலும் சைட் ஸ்டிச்சஸ் தான் எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ட். ஸோ சைட் ஸ்டிச்சஸ் எந்த அளவுக்கு கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கொடுத்துக்கோங்க. சைட் ஸ்டிச்சஸ் எல்லாம் போட்டு கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இந்த ரவுண்ட் ஷேப் ஸ்டோன்ஸ் இருக்கு இல்லையா, இதை ஃபுல்லாக ஒரு 4 லேயருக்கு நம்ம ஃபார்ம் பண்ணுறோம் இந்த சுகர் பீட்ஸைவே. ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிக்கோங்க. 4 லேயருக்கு லேயர் டு லேயராக நம்ம இப்படி சுகர் பீட்ஸ் ஃபார்ம் பண்ணும்போது இதோட அவுட்லுக் ரொம்ப ரொம்ப கிராண்டாகவே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சு சைட் ஸ்டிச்சஸ் எல்லாம் போட்டு கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு 2 ஸ்டெப் தான் பேலன்ஸ். ஜர்தோசி ஒர்க் அண்ட் ஹேங்கிங் டைப் முடிச்சிட்டோம்னா இந்த ஜிமிக்கி டிசைன் நம்மளுக்கு கிடைச்சிடும்.
ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த ஒர்க்கை ரொம்ப நீட்டாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுக்கோங்க. இதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஜர்தோசி எடுத்துக்கோங்க. திலகம் ஷேப் ஸ்டோனோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஜர்தோசியை கட் பண்ணி எடுத்துட்டு திலகம் ஷேப் ஸ்டோனோட கார்னர்லேருந்து நீடில் வெளியே எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஜர்தோசியை இன்சர்ட் பண்ணிட்டு அந்த கார்னர்லேயே நீடிலும் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இப்படி இன்சர்ட் பண்ணும்போது இதோட லுக் இப்படி தான் இருக்கும். தென் ஒரு திலகம் ஷேப் ஸ்டோனுக்கு 3 ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. 2 சைட் ஸ்டிச்சஸ் தென் ஒரு பாட்டம் சைட் ஸ்டிச்சஸ் போட்டிங்கன்னா திலகம் ஷேப் ஸ்டோனுக்கு பர்ஃபெக்டாக ஜர்தோசி வந்து ஃபிட் ஆகிடும். ஸோ நான் சொல்கிறத விட நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணாலே தெரியும், ஜர்தோசி ஒர்க் தான் டிசைனிங்லேயே ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான ஒர்க். ஸோ அதனால் ஜர்தோசியை இப்படி ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சுக்கோங்க. நம்ம செலக்ட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம்ல எல்லா திலகம் ஷேப் ஸ்டோனுக்கும் இதே மாதிரி ஜர்தோசியை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஜர்தோசி ஒர்க்கை திலகம் ஷேப் ஸ்டோன் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபைனல் அவுட்லுக் இந்த மாதிரி தான் கிடைக்கும். ரொம்ப அழகாகவே கிடைக்கும். பிகாஸ் திலகம் ஷேப் ஸ்டோனுக்கு ஜர்தோசி தான் ரொம்ப கிராண்டான அவுட்லுக்கை கொடுக்கும். இந்த மாதிரி இதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ டாப் சைடில் பேலன்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, கேப்ஸ் இருக்குது. அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு சுகர் பீட்ஸை நம்ம செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சுகர் பீட்ஸை எடுத்துக்கோங்க. தென் இதை ரேண்டமாக இந்த மாதிரி நீங்கள் கொடுங்க. இந்த மாதிரி நீங்கள் கேப்பை கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக ஜிமிக்கியோட அவுட்லுக் மாதிரியே கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுக்கோங்க. தென் இதோட பாட்டம் சைடில் ஹேங்கிங் டைப் கொடுக்கலாம். அதுக்கு பிக் சைஸ் பீட்ஸ் தென் மீடியம் சைஸ் பீட்ஸ் செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, இது ரெண்டும் இப்படி எடுத்து இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கும்போது உங்களுக்கு பர்ஃபெக்டாக ஹேங்கிங் மாதிரியே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் நல்லா கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணால் தெரியும் நான் எந்த மாதிரி ஹேங்கிங் டைப் கொடுக்குறேன்னு. ஸோ இந்த மாதிரி பிக் சைஸ் பீட்ஸையும் மீடியம் சைஸ் பீட்ஸையும் ஆல்டர்னேட்டிவாக இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக ஹேங்கிங் டைப் கம்ப்ளீட் ஆகிடும். இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இதோட ஃபைனல் அவுட்லுக் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப கிராண்டான ஜிமிக்கி கம்மல் டிசைனை ஆரி ஒர்க் இல்லாமல் நார்மல் சூயிங் நீடில் யூஸ் பண்ணியே நம்மளால் மேக் பண்ண முடியும். ஸோ இதுக்காக நீங்கள் ஆரி ஒர்க் கற்றுக்கணும்னு எந்த வித அவசியமே கிடையாது. இந்த மாதிரி ஒரு கிராண்டான மோட்டிஃபை நீங்கள் க்ராப் டாப் இல்லைன்னா நம்ம சுடிதாருக்கு ஃப்ரண்ட் செஸ்ட் பார்ட்டில் கூட நம்ம கொடுக்கும்போது அவுட்லுக் ரொம்ப கிராண்டாக இருக்கும். இதை நீங்கள் ட்ரெஸ்ஸில் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவுட்லுக் இந்த மாதிரி தான் கிடைக்கும். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ட்ரெண்டிவேரா காஸ்டியூம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங்.